அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் அருளிய ஆழ்வினை உடைமை என்ற ஒரு அதிகாரத்தில் இருந்த அரும்பெரும் கருத்துக்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டோம், அந்த வேலை கடினமாக இருக்கிறது என்று பாதியிலேயே விட்டுவிட்டு போய்விடக்கூடாது. அந்த பணியினை சிறப்பாக செய்து முடித்தால்தான் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இந்த உலகம் பாராட்டும். வினைக்கண் வினைகெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. ஒரு வினையை எடுத்து அந்த வினையை முழுமையாக முடிக்க வேண்டும். அப்படி முடித்தவர்களைத்தான் இந்த உலகம் பாராட்டும். பாதியிலேயே விட்டுவிட்டால் இந்த உலகம் பழிக்கும். எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை என்றால் பிறருக்கு உதவி செய்யக்கூடியது. அப்போ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும் என்றால், நாம் பொருளை ஈட்ட வேண்டும், நம்மால் முடியும், நாம் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை உடையவர் தான் மற்றவருக்கு உதவி செய்வார்கள். ஏன்னா உதவி செய்தால் பொருள் குறைந்து விடும், மீண்டும் சம்பாதித்து கொள்ளலாமா? அது மாதிரி தான். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கிடும். பேடி என்றால் கோழை. நம்மால் சுயமாக சம்பாதிக்க முடியாது, மற்றவரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அப்போ பேடி போர்க்களத்தில் ஒரு கத்தியை வைத்திருக்கிறார், அதனால் என்ன பயன்? சண்டையே தெரியாது. அது மாதிரி இந்த உலகம் என்ற ஒரு போர்க்களத்திலே மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டுமே என்றால் நம்மால் சுயமாக பொருளீட்ட முடியும் அப்படி நம்பணும். அப்படி நம்பினோம்னா மற்றவனுக்கு உதவி செய்ய முடியும். நாம் பொருளே ஈட்ட முடியாமல் சுயமே புத்தி இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்படி மற்றவருக்கு உதவி செய்ய முடியும்? எவ்வளோ அற்புதமான குரல் வருங்க. இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூண்டும் தூண். இன்பம் விளையான், இன்பத்தை எல்லாம் தூக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு வினை விளைவான், தான் செய்கின்ற வினையை வேலையே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவன் அதன் மூலமாக பொருளீட்டுவான். அந்த பொருளை கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் கண்காணித்துக் கொள்வான். எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். முயற்சி என்பது ஒரு வேலையில் இறங்கிவிட்டால் அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த பணியினை செம்மையாக செய்து முடித்தால் அதுதான் ஒரு வெற்றியை தரும். அப்படி இல்லை என்றால் அது துன்பத்தையே தரும். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையினால். மடினா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் இருக்கின்ற ஒருவனிடத்திலே மூதேவி வந்து சேர்வார், முன்னேற்றம் இருக்காது. சோம்பேறித்தனம் இல்லாத ஒருவனிடத்திலே தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வந்து சேர்வார். பொறியின்மை யாருக்கும் பள்ளி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி. உடலிலே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதில் எவ்வித பள்ளியும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அந்த பொறிகளை எல்லாம் நல்ல முறையிலே வைத்து கொண்டு முயற்சி செய்யாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பள்ளி வந்து சேரும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வெறுத்த கூலி தரும். தெய்வம் அப்படிங்கிற இந்த இடத்துல வள்ளுவர் சொல்கிறது ஊழ் விதி. விதியே உங்களை கை விட்டுருச்சு. இப்போ நம்ம நிறைய இடத்துல விதி சரியில்லைப்பா, அதனால் இப்படி நேரம் சரியில்லை அப்படி சொல்லும் இல்லைங்களா, அதை கூட ஜெயிக்க முடியும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி, நாம் முயற்சி செய்தால் மெய் வருத்த கூலி தரும். உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து அந்த வினையினை முடித்தால் கூலி என்றால் வெற்றி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். ஊழ அதே விதி தான். விதியே உப்பக்கம் என்றால் முதுகுங்க. முதுகு பின்னாடி காட்டும்படியே ஓடிடுமா நம்மளை பார்த்து. நம்ம மோசமான விதி இருந்தால் கூட யாருக்குங்க? உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அப்போது எந்த விதமான சோம்பேறித்தனம் இல்லாமல் கடினமாக உழைக்கின்றார்கள்லவா, அவர்களை பார்த்து துன்பம் தரக்கூடிய விதியே ஓடிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அற்புதமான கருத்துக்கள் ஆழ்வினை உடைமையிலே.